ஹலோ வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு டெய்லி ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், வென் யூ ஹேவ் டைம், இல்லைனா ஒகேஷ்னலாக மேக்கப் விரும்பியாக இருக்கீங்க. நான் வந்து சிம்பிளாக போடணும், எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆனால் மட்டும் போதும். ஒரு பார்ட்டி போகிறேன், அதுக்கு நான் ரெடி ஆகணும், இல்லை ஏதாவது கோயில் போகிறேன், ஃபேமிலி அவுட்டிங் போகிறேன், டேட் போகிறேன் அப்படின்னாலாம் இந்த ஒரு லுக் நீங்கள் தாராளமாக அச்சீவ் பண்ணலாம். நியூட்ரலாக வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஆர் இன்ஃபேக்ட் எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து செட் ஆகுற மாதிரியான ஒரு நியூட்ரல் மேக்கப் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். நான் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவ் ஐ கிரியேட்டட் திஸ் மேக்கப் லுக் வித் நோ ஃபவுண்டேஷன், அதுவும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். யா, ஐ கிரியேட்டட் திஸ் வித் ஜீரோ ஃபவுண்டேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ நான் எப்படி இதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். பேட் ஸ்கின் மோட் ஆன் ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசெண்டாக சில புது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ஹாலில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி என்னுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டோனி மோலியோட ஒண்டர் செரமைட் மோச்சி டோனர். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸை டோன் பண்ணிக்க போகிறேன். பேசிக்கலாக இதை இந்த மாதிரி காட்டன் பேடில் போட்டு ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்வைப் அண்ட் ரிமூவ் எனி கங்க் அண்ட் டர்ட் என்னுடைய முகத்துல இருந்து. திஸ் வில் ஆல்சோ மேக் ஷுர் என்னுடைய ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒரு சைடு கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு சைடில் கொஞ்சம் போட்டு ஐம் ரன்னிங் திஸ் அக்ராஸ் மை ஃபேஸ் அண்ட் நெக். ஆல்சோ ஐம் பிளானிங் டு ஸ்டாப் டைரி கன்சம்ஷன் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ஒயிட் ஹெட் சுச்சுவேஷன் ஒரு நெவர் எண்டிங் சுச்சுவேஷனாக இருக்கு. நான் எப்போ பார்த்தாலும் பம்பர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1.5 years முன்னாடி இந்த மாதிரி இல்லை என் முகம். ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் கோயிங் பேக் டு க்ரீன் டீஸ் அண்ட் பிளாக் காஃபீஸ். அடுத்து நான் இந்த எம்ப்ரேயோலிஸோட மாய்ஸ்சரைசர் ஃபைனலாக ஐம் கிவிங் இட் அ ட்ரை. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஹைலி ரேவ்டு மாய்ஸ்சரைசர். நல்லா உங்கள் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மேக்கப் பேஸாகவும் இருக்கும், மேக்கப் ரிமூவர் மில்க் மாதிரியும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ் அஸ் மை மாய்ஸ்சரைசர். இட் ஸ்மெல்ஸ் நைஸ், ஃபீல்ஸ் திக் ஆன் த ஸ்கின். லெட்ஸ் சி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என் முகத்தில் அப்படின்ட்டு. இதே நான் என்னுடைய கழுத்துலேயே வந்து போட்டுக்கிறேன். இது நான் மேக்கப் முன்னாடி இன்னும் யூஸ் பண்ணல, ஒரு வாட்டி ஜஸ்ட் ஸ்கின் கேரில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ரொம்ப நாள் நான் வந்து வச்சிருந்து வாங்கினது. ஆனால் வாங்கின அப்புறம் தான் பார்த்தேன் அக்வா வேரியன்ட்னு ஒன்று இருக்குது, தேட் வில் சூட் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து ஒரு டியூப் ஆல்மோஸ்ட் காலி ஆகுற டைமில் தான் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தெரியும். 1 or 2 யூசஸில் ஐம் நாட் கோயிங் டு see லைக் பயங்கரமான ரிசல்ட்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், பார்ப்போம் எப்படி இருக்காங்க இது அப்படின்னு. ஸ்கின் கேர் டன். கொஞ்சோண்டு லிப் பாம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். ஜஸ்ட்டு லிப்ஸை நரிஷ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக மேக்கப் முடிக்கிற வரைக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப மினிமலான ஒரு பேஸ் தான் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் ஸ்டில் இட் ஹேஸ் டு லுக் லைக் இன்னும் ஏதோ கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ரொம்ப லைட்டாக ப்ரைமர் நான் எதுவும் போடல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி இந்த ஸ்கின் கேரில் எப்படி திஸ் இஸ் ஸ்டிக்கிங் அப்படின்ட்டு, மேக்கப் ஸ்டிக்கிங் அப்படின்னு. இப்போது வந்து நான் ரீசெண்டாக காமெண்ட்ஸ் படிச்சுட்ருக்கேன். லைக் கன்சீலர் ரெக்கமெண்டேஷன் ஒரு நல்ல கன்சீலராக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் ரிலேட்டட் டு மேக்கப், லைக் ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி மேட்ச் பண்ணணும் ஸ்கின்னை, லைக் ஒரே மாதிரி கலராக பெயிண்ட் பண்ணணுமா, நெத்தியே என்னுடைய ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் வைஸ். என்னோடய முகத்தில் பார்த்தீங்கனாலே இந்த கண்ணு கீழே இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், மீதி இடம்லாம் ஒரு மாதிரி டிஸ்கலர்டாக இருக்கும். ஐ எம் மிமிக்கிங் தட், அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே கலர் ஆக்கி அதுக்கப்புறம் திருப்பி நெத்தியில் போயிட்டு நான் கான்டோர் ப்ரான்சர் அப்படின்னு பண்ணணுன்றது வந்து எனக்கு அவசியமாக படல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஐம் கீப்பிங் இட் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி நெத்தியில் ஸ்வெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்வெட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அங்கே ப்ராடக்ட் போடுறது வேஸ்ட்டு. அது மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் ஐ டூ ஆல் தோஸ் திங்ஸ். இன்றைக்கி வந்து லைட்டாக போகலான்னு பார்த்து இதே கொஞ்சம் ஹெவியாக்கி விட்டுட்டு நான் கதை பேசிகிட்டே யூஸ்வலாக நடக்கிறது தான். ஆல்சோ என்னோடய ஸ்பஞ்சை நான் இன்னும் கழுவல. ஸோ லெட் மீ கோ அண்ட்
வாஷ் இட் ஆஃப். இந்த செஸ்னட் ஷேட் இஸ் நாட் லைக் an exact ஷேட் ஃபார் மை ஸ்கின் டோன். ஆக்சுவலாக ஒரு ஷேட் லைட்டர் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. பட் இதில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு அண்டர் டோன் இருக்கு. ஸோ எனக்கு என்னுடைய ஓவரால் பேஸ் வந்து சீக்கிரமாக கிரே ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ ஐ எம் ஸ்டிக்கிங் வித் திஸ் ஷேட். சாய் யூஸ் பண்ணியிருக்கேன். சாய் இஸ் அ பிட் டார்க்கர் ஃபார் மீ. அது டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஷேட் லைட்டராக இருக்க கலர் போடும்போது என்ன ஆகும்னா டைம் ஆக ஆக அது ஆக்சிடைஸ் ஆகும்போது நமக்கு நம்ம ஸ்கின்ல வந்து அழகாக மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஃபேஸ் இஸ் லுக்கிங் ரைட் நவ். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏன்னா இப்போ பேஸ் போட்டிருக்கோம், கழுத்து ஒரு கலரில் இருக்குது, கை ஒரு கலரில் இருக்குது. we will sort this out. அண்ட் மேக்கப் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாலஸாக உட்கார போகிறது கிடையாது. நீங்கள் போடும்போதே ஃப்ளாலஸாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் இட் வில் லுக் டல். ஸோ ஒரு லைட் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன், லாரியலோட இன்ஃபால்பிள் கன்சீலர். இதை எடுத்து கண்ணு கீழே மட்டும் போட்டு ஐம் பிளெண்டிங் வித் மை பியூட்டி ஸ்பஞ்ச். ஸோ பியூட்டி ஸ்பஞ்ச் ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணும்போது ஐ கோ வாஷ் வித் சோப். இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு சோப், எனி சோப் ஒர்க்ஸ். ஓகே, நான் வந்து இப்போ டெட்டால் சோப்பு எனக்கு ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு ஐ வாஷ்ட் அண்ட் ஸ்குவீஸ்டு எல்லா தண்ணியும். அண்ட் இது டேம்பாக தான் இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒரு வாட்டியும் ஐ கெட் டு யூஸ் அ க்ளீன் டூல் ஃபார் மை பேஸ். அதனால தான் ஐ டோன்ட் லைக் ப்ரிஃபர் ப்ரஷஸும் கூட. ஏன்னா ஒரு வாட்டிக்கும் போயெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஆல்சோ அதை விட இது கொஞ்சம் ஜென்டலாக இருக்க மாதிரி இருக்கும் என்னுடைய ஸ்கின்ல. ஸோ ஐ யூஸ் இட். ஸோ இப்போ என்னுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் டைரெக்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து மேவ்லினோட காம்பேக்ட் இன் ஷேட் 330. ஸ்கின் டோனுக்கு அழகாக மேட்ச் ஆகிறது தான். பட் இந்த ஒரு ஒயிட்டிஷ் பிரைட்னஸ் இருக்குல்ல, அதை வந்து இது சரி பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக லைட்டாக வார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜும் கொடுக்கும். ஸோ எனக்கு என்னுடைய பேஸ் ஃப்ளாலஸாக இருக்க போது ஃபார் த நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 6 hours இந்த பேஸ். ஆல்சோ திஸ் லுக்ஸ் லைக் ஸ்கின் ஃபார் மீ. இந்த நெத்தியில் நான் ஏன் இங்கெல்லாம் டச் பண்ணலன்னா அங்கே ஆல்ரெடி என்னுடைய ஸ்கின் வந்து டார்க்காக தான் இருக்குது. அந்த இடம் இந்த இடம் இந்த இடம். இப்போ நான் இங்கெல்லாம் பவுடர் போடுறனாலும் திருப்பி பிரான்சர்னு ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு ப்ரஷில் எடுத்து ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் இந்த கலரே நான் எடுத்துகிட்டு வர வைப்பேன். இந்த கலரே திருப்பி எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்கு எதுக்கு அந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் போட்டுக்கிட்டு. ஸோ ஐ மேக் ஷுர் அந்த எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக பிளெண்டடாக மட்டும் இருக்கா அப்படின்றது. அண்ட் அங்கெல்லாம் நான் நிறைய ப்ராடக்ட் டச் பண்ண மாட்டேன். இதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. அண்ட் மேக்கப் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கலராக போட்டிங்கனாலும் கடைசியாக பார்க்கும்போது அங்கங்கே ப்ரான்ஸ் பண்ணது அங்கங்கே கான்ட்ரோல் பண்ணதுன்னு எல்லாம் டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஸ்டில் கோயிங் டு ஸ்லைட்லி ப்ரான்ஸ் மை ஃபேஸ். இது மேக்கப் ரெவல்யூஷனுடைய இதுக்கு பேர் வந்து ஒயேசிஸ். அந்த ஷேட் வச்சு bronzing my face. So this is how I usually bronze என் முகத்தை. I'm not very big into இந்த blushesலாம். ஸோ இதோட நான் வந்து என்னுடைய பேஸ் நிறுத்திப்பேன். we will set everything with a setting spray. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாரியலோட அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வாங்கலான்ட்டு நானும் வாங்கி பார்க்குறேன். 4-5 வாட்டி வாங்க ட்ரை பண்ணியும் வந்துட்டு அது ஏதோ டெலிவரி இஷ்யூவில் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய ஹோப்பை நான் விட போகிறது கிடையாது. ஐம் ஸ்டில் கோயிங் டு ட்ரை ஒன் மோர் டைம். இல்லை நேரில் போய் வாங்க ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மேக்கப் இல்லை சாரி மேப்லினோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம் ஃபேஸை. திஸ் இஸ் ஆல்சோ அ நைஸ் செட்டிங் ஸ்ப்ரே. இது நல்லா செட் ஆகட்டும். மீன்வைல் ஐம் கோயிங் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் எப்போ ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் யாராவது ஒருத்தவங்களாச்சும் கேட்டுருவாங்க என் ஐப்ரோஸ்க்கு வந்து என்ன போட்டு வளர்க்குறேன் அப்படின்ட்டு. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தி ஹேர் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, ஜெனட்டிக்ஸ். எனக்கு சின்னதுலேருந்தே நல்லா திக்கான ஐப்ரோஸ் தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஷேப் பண்ணுறேன்ற பேரில் நடுவில் ரொம்ப தின்னாகுனது அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து திக்காகவே வச்சுருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறது. எனக்கு இந்த யூனிப்ரோ மாதிரி ஜாயினும் ஆகும். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றதுனால அது உங்களுக்கு தெரியல. பட் யா, எனக்கு நேச்சுரலாகவே வந்து என் தந்தை தாயிடம் இருந்து வந்த ஐப்ரோஸ் இது. நான் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணலை. ஒரு காலத்தில் அந்த கேஸ்டர் ஆயில் வச்சுருக்கேன். பட் அதனால் ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை இதனால் ஆச்சு அப்படின்னு. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ட்வின் ஐ ஷேடோ க்ரோம் அண்ட் மேட் அப்படின்ட்டு டபுள் சைடு இருக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஒரு சைடு மேட் ப்ரௌன், ஒரு சைடு ஷிம்மர் கோல்டு. ஐம் நாட் கோயிங் டு யூஸ் த கோல்டு திங். ஏன்னா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சில்வர் தான் இருக்குது.
ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரௌனை கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸில் போடுறேன். ஜஸ்ட் ஒரு கலருக்காக, நத்திங் எல்ஸ். இது கொஞ்சமாக போட்டுட்டு சென்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக என்னுடைய காம்பேக்டே வச்சு நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி. இது வந்து ஒரு ஹேலோ ஐடு கொடுத்த ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இட் வில் லுக் குட். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் ஹேக். அடுத்து லவ் சைல்ட் மசாபாவோட ஒரு காஜல் வாங்கியிருக்கேன். நசர் நா லகே அப்படின்ட்டு பேர் போட்டிருக்கு. இட்ஸ் அ பிளாக் வாட்டர் ப்ரூஃப் காஜல். நல்லா இருக்கு. ஒரு இது டெஸ்ட் பண்ணதில் 7 to 8 hours வந்துட்டு அழகாக லாஸ்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் டியூப் இருந்தது, அந்த அளவுக்கு இது வந்து க்ரீமியாக இல்லை. ஐ ஹாவ் டு ஒர்க் வித் திஸ். அப்போ தான் எனக்கு அந்த ஒரு நல்ல டீப்பான பிளாக் லுக் வந்து கொடுக்குது. இதையே கண்டிப்பாக அப்போ வாட்டர் லைன்லேயும் வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராடக்ட் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். மஸ்காராக்கு ஸ்கை ஹை மஸ்காரா ஃப்ரம் மேப்லின் இன் ஷேட் காஸ்மிக் பிளாக். இது ஒரு நல்ல இன்டென்ஸ் பிளாக் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இதை வந்து என்னுடைய லேஷஸில் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ட் இருக்குல்ல, லைக் ரூட்ஸ் இடம், அங்கே மட்டும் நிறைய ப்ராடக்டை டிஸ்போஸ் பண்ணி அப்படியே லைட்டாக நான் வந்துட்டு வாண்டை ரிலீஸ் பண்ணுறேன்னா என்னுடைய முடியோட டிப்ஸில் நிறைய ப்ராடக்ட் உட்காராது. ஜஸ்ட்டு எண்டு மட்டும் நல்லா டென்ஸாக இருக்க லுக் வந்து கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் லாங்கராக இருக்குது லேஷஸ் அப்படின்றதுனால இந்த வேலை நான் செய்வேன். உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது, அதை லென்த்தன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டிப்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் காமிங்க. ஐ ஜஸ்ட் நீட் தட். ஐயோ வால்யூம். ஓகே, இன்னைக்கு ஐம் கோயிங் டு கோ செம்ம திக்கா ஆன் மை லோவர் லேஷஸும். பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ரௌன் மேட் லிப்ஸ் தான் வந்து போக போகிறேன். ஸோ என்னோட ஐஸ் போல்டாக இருந்தால் இட்ஸ் ஃபைன். லிப்ஸ்க்கு வந்து ஐம் கோயிங் டு கோ வித் திஸ் காம்போ. இது வந்து ஒரு 3 செட் இருக்கக்கூடிய மார்ஸ் லிப்ஸ்டிக் காம்போ. அதில் வந்து நம்பர் 11 எஸ்ப்ரெஸோ சூட் வச்சு நான் என்னுடைய லிப்ஸ் அவுட்லைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் யூ கெட் பியூட்டிஃபுல் ப்ரௌன்ஸ். என்னுடைய பர்சனல் ஃபேவரட். மார்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ரௌன் கலர் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் ஏஸ் நம்பர் 12 யூஸ் பண்ணுறேன். இது தனி லிப்ஸ்டிக் தான் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து இப்படி சென்டரில் ஃபில் பண்ணுறேன். இது லைட்டாக அந்த ஒரு பிங்க் நியூட் ஷேட் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டை வந்து கொடுக்கும். கேன் ஐ சே சம்திங்? எனக்கு என்னுடைய ஐப்ரோஸ் இட்ஸ் நாட் கிவிங். நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி அது இதை ஷார்ட் பண்ணுதா இல்லை என்னுடைய ஐலைனர் வைக்காததுனால அப்படி எனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சம்திங் இஸ் ஆஃப் இன் மை ஃபேஸ். நான் என்னுடைய ஐப்ரோஸை லைட்டாக இங்கே இப்படி ஷேப் பண்ணுறதுல டிஃபைன் பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் அதுதான் பிரச்சனை. ஐ டோன்ட் நோ. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் லைக் இந்த நேச்சுரல் ஐப்ரோஸ் ஐ காண்ட். எனக்கு ஐ நீட் மை ஐப்ரோஸ் லைக் பிரைட் இல்லை டார்க்கா. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள், ஈஸி டு கிரியேட், நேச்சுரலாக தான் இருக்க போகுதுன்றதுனால நீங்கள் என்ன மாதிரியான அக்கேஷனுக்கும் இதை தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் அவுட்ஃபிட் பொறுத்து ஆர் போகிற ஒகேஷன் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிட்டனாலே போதும். இந்த பேஸ் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மான்சூனுக்காக இருக்கட்டும் இல்லை வெயிலுக்காக இருக்கட்டும், வெயில்னால இருக்கக்கூடிய புழுக்கத்துக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு 70% மேனேஜபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு டீசெண்டான பேஸாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். My life was great till you added colors. Like the moon needs the sun, we don't care about the others.